Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. SVC Aditya Movies தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. இப்போ ஒய்ஃப் அப்படின்னு பார்த்தா அவங்களுமே ஒரு சேட்டலைட் சேனலில் ஒரு ப்ரோக்ராமிங் ஆட்டோ நகர்த்த முடியாது. நிற்கிற ஆட்டோவில் என்ன பண்ண முடியும்? ஓகே, ஒரு பேசஞ்சர் வராங்க, ஏறுறாங்க, இறங்குறாங்க, இந்த மாதிரி வச்சு. ஆல்சோ கயல் கேரக்டர் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு கேரக்டர். எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சில நேரம் எனக்கு கண்ணெல்லாம் கலங்கும். இப்போ அதுவும் சைட் பை சைட் போயிட்டு தான் இருக்கு. இப்போ அதை சைட் ஆக்கிட்டேங்கிறத சொல்கிறேன். ஷூட் சீக்கிரம் முடிச்சு நான் கிளம்பணும் ப்ரோ. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷூட் பண்ணலாமான்னு கேட்டிங்கல்ல, பார்த்தீங்களா? ஓ, மறுபடியும் அதே கொஸ்டின், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? லைக் MS டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் விசா. அந்த கமெண்ட்ஸ் நான் பார்ப்பேன், பட் அதை அவாய்ட் பண்ணிவிடுவேன். என்னென்ன காரணங்கள்லாம் வச்சு ஒருத்தனை ரிஜெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ காரணங்களும் இருந்திருக்கு. அவர் என்னை பார்க்குறாரு, என்னடா டிவியில் நல்லா கலகலன்னு பேசினேன். ஃபஸ்ட்டுலாம் பேமெண்ட்டே கிடைக்காது. ஸ்டார்டிங் ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிருக்கேன் நான். நம்ம சென்னை டிராஃபிக் மாதிரி தான், கிடைக்கிற கேப்பில் யாராக இருந்தாலுமே பூந்து போகணும் தான் பார்ப்பாங்க, தவிர நீங்கள் போங்க சார்னு விட மாட்டாங்க. கூட என்ன நான் செய்வேன் உன்னோடு சேர டீம் இருக்காங்க. சௌமியா, குரு அண்ட் நேஹா. வணக்கம். ஸோ ஐ திங்க் இது மிஸ்டர் மதராசி, மிஸ் மதராசின்னு சொல்லி எல்லாரையும் பிடிச்சி உட்கார வைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆட்டோ அப்படின்னாலே நமக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ஞாபகத்துக்கு வரும். ஓகேவா? ஸோ வந்து அந்த ஆட்டோக்கார அந்த பாட்டாக இருக்கட்டும், எப்பயுமே ஆட்டோ அவங்க அண்ணாஸ் கிட்டலாம் பேசினாலே அவங்க வந்து அந்த பாட்டையும் அவர் சொன்னதெல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. இப்போ இவர் ஆட்டோ காஸ்டியூமில் தான் இவர் வந்து எல்லாருக்கும் ஞாபகம் வருது. பார்த்தாலே இப்போ கூட வெளில ஒரு அக்கா கேட்டாங்க இவர்கிட்ட, என்ன தம்பி ஆட்டோ வந்து வெட்டிட்டு வந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு வந்து ஆட்டோக்காரராக உங்களை வந்து பார்த்து மக்கள் ரசிக்கிறாங்களே, எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோ தான் சேனல்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணால் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஐடியாவே நான் இல்லை. அதுக்கப்புறமேட்டு தான் ஏகப்பட்ட சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். யூஸ்வலாக எல்லாருக்குமே ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று இருக்கும் தெரியுங்களா? அந்த மாதிரி மெயில் ஐடி இருந்தால் சேனல் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயமா இருந்தது. ஆனால் அதை சஸ்டெயின் பண்ணி ஜெயிக்கிறதுங்கிறது வேறு ஃபார்முலா இல்லை. நான் என்னென்னமோ ஓப்பன் பண்ணேன். பானிபூரின்னு ஓப்பன் பண்ணியிருக்கேன், சொப்பன சுந்தரின்னு ஓப்பன் பண்ணியிருக்கேன். நிறைய சொப்பன சுந்தரிங்கிறது வார்த்தையாக தான் இருக்கும். டிசைன் பார்த்தீங்கன்னா அந்த சொப்பன சுந்தரி கார் டிசைனில் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கே அதை பார்க்குறப்ப அது காரா இல்லை அது டைட்டிலானே ஒரு கன்ஃபியூசிங்கில் இருக்கிற மாதிரிலாம் பண்ணி, பானிபூரி வந்து அந்த பானிபூரியை வந்து லோகோவாக வச்சு நிறையலாம் பண்ணோம். அப்புறமா ஒரு சின்ன கேப்பு. அதுக்கப்புறமேட்டு நிறையா கற்றுக்கிட்டதுக்கப்புறமேட்டு டெக்னிக்கலாக இல்லை, மென்டலி நிறையா கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக ஒரு இன்சிடெண்ட்னால ஒரு இடத்த விட்டுட்டு நான் வேறு ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. அது வேற ஒரு இடங்கிறது வந்து ஒரு வெற்றிடம், அதை நான் தான் போய் க்ரியேட் பண்ணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது திரும்பி எப்படி நான் போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிற டைமில் தான் ஆட்டோவில் ஏறி போயிட்டேன். ஆனால் பர்டிகுலராக அந்த ஆட்டோக்கும் பைசா கொடுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம நேரம்னு பார்த்து நான் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மீடியமில் இருக்கிறப்போ ஒருத்தர் பார்த்து அதை ரசிச்சிருக்காரு. நீங்கள் நல்லா ஆங்கர் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் வேறு சேனல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும்ல. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸில் இருக்கும்போது நம்மளால் சிரித்து பேச முடியாது. என்ன தான் பிடிச்சவங்க பக்கத்தில் இருந்தாலோ இல்லை புதுசாக இருந்தாலோ பேச முடியாதுல்ல. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அவர் என்னை பார்க்குறாரு, என்னடா டிவியில் நல்லா கலகலன்னு பேசினேன், இப்போ நீ பாட்டு அமைதியாக வந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. அவர் ஒரு மாதிரி ஆறுதலாக பேசினார். லைஃப்னாவே இப்படி தான், எல்லாருமே நம்ம கூடலாம் வரமாட்டாங்க, இன்றைக்கி நானே உன்னை இறக்கி விட்டு நான் போயிடுவேன், அந்த மாதிரிலாம் நல்லா பேசினார். அவர் பேசினது இதுதான் பேசினாருங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் மைண்டில் இருக்கே தவிர மற்றபடி ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அப்புறமேட்டு அப்போ இறங்குறப்ப ரொம்ப ஒரு மாதிரி புத்துணர்ச்சியோடு இறங்கினேன். ஊர்லேருந்து புதுசாக வந்து காலை சுற்றி கீழே வச்சு இறங்குவாங்கள்ல பஸ் ஸ்டாண்டில், அந்த ஃபீலோடு நான் இறங்குறப்ப ஓகே நம்ம எதாவது ஒன்று பண்ணிட முடியுங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீவ் கொடுத்தது அந்த ஆட்டோக்கார அண்ணா தான். ஏன்னா என்றைக்காக இருந்தாலுமே நான் ஜெயிச்சதுக்கு அப்புறமேட்டு அது என்னன்னு சொல்லும்போது நான் அவரை பற்றி பேச முடியும்ல, அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்தது தான் ஆட்டோ லோகோ. அப்போ ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டு 5 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு தான் ஆக்சுவலாக அந்த ஆட்டோவை வச்சு நான் ஒரு ஷோவே நான் பண்ணுறேன். அதுக்கு வரைக்கும் நடுவில் நான் வந்து ஒரு வீடியோ பண்ணுறாங்கன்னா இப்போது ஸ்ரீராம் வந்து சோதனைகள்னு பண்ணுவான், கோபி சுதாகர் பிரதர்ஸ்லாம் வந்து பரிதாபங்கள்லாம் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா கலாட்டான்னு வச்சுப்பேன். ஆனால் இப்போ வரைக்கும் நான் அதில் ஆட்டோக்காரன் கலாட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் ஆட்டோக்காரர் கலாட்டாங்கலாம் எதுவுமே நான் பண்ணவே இல்லை. பண்ணால் பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக எல்லாருக்குமே இருக்கிற ஒரு இது தான். எனக்கும் படம்லாம் டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை, ஒரு கனவு. அப்படி பண்ணால் ஃபஸ்ட்டு படமே வந்து ஆட்டோ வச்சு தான் பண்ணுங்கிற மாதிரி எல்லாமே ஃபைனல் பண்ணி முடிச்சாச்சு. அது நம்ம தான் பண்ணோங்கிறத நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு கொண்டு போய் சேர்க்குறதுக்கு இன்னும் நாட்கள் அதிகமாக இருக்குது.
நமக்கான இடம் இன்னும் கிடைக்கலங்கிறனால கிடைச்ச இடத்துல அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆட்டோவை ஷார்ட் சீரீஸில் ஸ்டார்ட் பண்ணுவோமேன்னு சொல்லி எங்கள் ஆஃபீஸ்க்கு வெளியிலலாம் ஆட்டோ ஒருத்தர் மெக்கானிக் இருக்கார். அவரை பார்க்க இன்னைக்கு டெய்லி ஒரு 4 பேர் ஆட்டோ எடுத்து வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. அவர் சரி பண்ணி வைக்கிறது எப்படின்னா அவர் ஃப்ரீயாக இருக்க டைமில் தான் சரி பண்ணி வைப்பாப்பில். அது வரைக்கும் ஆட்டோ நம்ம கையில் தான். அதனால தான் அந்த ஆட்டோ நகர்த்த முடியாது. நிற்கிற ஆட்டோவில் என்ன பண்ண முடியும்? ஓகே, ஒரு பேசஞ்சர் வராங்க, ஏறுறாங்க, இறங்குறாங்க, இந்த மாதிரி வச்சே கண்டென்ட் பண்ணி நகர்த்தாத ஒரு ஆட்டோ வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக ஓட்ட வச்சு வள்ளுவனுக்கு புல்லு ஆயுதுங்கிற மாதிரி இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. கலாட்டா குருன்னு ஏன் வச்சுங்க? கலாட்டா என்ன ரீசன்? கலாட்டா குருன்னு ஏன் வச்சேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு கார்க்குள்ளே மட்டுமே ஒரு ஷோ ஒன்று பண்ணேன். அது வந்து கார் பேஸ் பண்ணின ஒரு ஷோ. அதனால் வந்து அப்போ எல்லாருக்குமே ஒரு அடைமொழி தேவைப்பட்டுச்சு. அப்போ நான் இருந்த டீம்னா என்னோடய பிரதர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க எல்லாருக்குமே ஒரு பேர் இருக்கும் அடைமொழி. ரோபோ சங்கர் அண்ணா, ஈரோடு மகேஷ் அண்ணா, அதுக்கப்புறமேட்டு டவுட் செந்தில் அண்ணா, திருச்சி சரவணகுமார், இந்த மாதிரி எல்லாருமே சுட்டி அரவிந்தண்ணா, எல்லாருக்குமே ஒரு பேர் இருக்கும். ஆர்ஜே விக்னேஷ், எல்லாருக்குமே ஒரு அடைமொழி இருக்குமா. நான் மட்டும்தான், நான் இப்போ மெஜிஷியன், மேஜிக் ஷோ பண்ணுறதுனால என்னை வந்து ஜாதுகர் குருன்னு கூப்பிடுவாங்க. வச்சு செய்வாங்க என் டீமில். என்ன நான் தான் சின்ன பையன், லாஸ்ட்டு நான் தான். அப்புறமேட்டு எனக்குன்னு ஏதாவது ஒரு நேம் கிடைக்காதான்னு யோசிக்கும் போது இப்போ தான் இன்ஸ்டாகிராம், அப்போல்லாம் ஃபேஸ்புக் தானே. நான் சொல்கிறது வந்து ஒரு 10 years பேக் அப்பயே நான் வச்சுட்டேன் இந்த பேரை. அது ஒரு பேக்கப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நினச்சிலாம் வைக்கவே கிடையாது. அடைமொழியாக ஒன்று வச்சு விடுவோம், அகில உலக சூப்பர் ஸ்டார்னு வச்சுக்கிட்டார்ல, அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று வைக்கணுங்கிறதுக்காக தான் கலாட்டா குருன்னு வச்சேன். அது இவ்வளோ தூரம் அது வந்து என் கூடயே இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நடுவில் எங்கேயாவது மாறிடும் அப்படின்னு நினச்சேன், மாறவே இல்லை, என்ன தான் மாற்றிருச்சு அது. கமிங் டு சௌமியா, உங்களை பார்க்கும்போது இந்த சீரீஸில் வந்து நிறைய நீங்கள் எமோஷ்னலாக அழுது அந்த மாதிரிலாம் பார்த்தோம். கமெண்ட்ஸ்லையுமே வந்து உங்களுக்காக வந்து மக்கள்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியாக இருக்கீங்க. ஆனால் உண்மையாகவே எப்படி கொஞ்சம் ரொம்ப எமோஷனல் கேர்ளாக இல்லை வந்து ஹாப்பியாக ஜாய்ஃபுல்லாக இருக்க பொண்ணா? ஜாலியாக இருப்பேன், பட் சேம் டைம் கொஞ்சம் எமோஷ்னல் தான். ஆல்சோ கயல் கேரக்டர் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு கேரக்டர். எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சில நேரம் எனக்கு கண்ணெல்லாம் கலங்கும். ஐயோ கயல் நீ இவ்வளோ பாவமாக இருக்கியேன்னு. அதனாலவே எனக்கு ஆக்ட் பண்ணும்போது ஈஸியாக அந்த கேரக்டருக்குள்ளே போயிட்டு அழுவுறதா இருக்கட்டும் அதெல்லாம் டக்குன்னு வந்துடும். அது தென் முடிச்சதுக்கப்புறம் ஜாலியாக ஃபன்னாக இருக்க வேண்டியது தான். அதுதான் என்னோட கேரக்டர். உங்களோட இந்த மீடியாக்குள்ளே வந்து பயணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போமா? எப்படி ஸ்டார்ட் பண்ணிங்க? அண்ட் ஒரு விமனாக வந்து இதில் சஸ்டெயின் பண்ணி வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை? எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு? நான் வந்து காலேஜ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கேப்ரில்லான்னு சொல்லிட்டு அவங்க கூட தான் இருந்தேன். நான் இப்போ சுந்தரி சீரியலில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஆடிஷன் இருக்கு, நீ போய் அட்டென்ட் பண்ணு, செலக்ட் ஆனால் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர்கிட்ட அமுச்சு விட்டாங்க. ஸோ அப்போ தான் நான் வந்து ஆடிஷனுக்கு வந்தேன். ஆடிஷனில் ஆள் இல்லைன்னு கேட்டேன், ஆடிஷன் சொன்னாங்க, என்ன ஆக்ட் பண்ணணும்னு சொல்லுங்க, ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னு நான் அமுச்சு விட்டேன். சரி நீங்கள் ஷூட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஃபஸ்ட்டு ஷூட் நான் பண்ணேன். நல்ல டீம் கூட நல்ல ஜெல் ஆகிட்டேன். அடுத்தடுத்து ஷூட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு நானே தான் சொல்லிகிட்டே இருப்பேன். அவங்களும் வந்து ஓகே ஃபைன், நான் அடுத்த ஷூட் இருக்குது, இந்த டைமுக்கு நீ வந்துரு அப்படின்வாங்க. ஸோ எனக்கு நான் டீமோட நல்லா செட் ஆனதுனால என்னால் இங்கேருந்து வெளியில் போகவே முடியல. ஸோ வெளியில் போனால் என்ன இதே தான் பண்ண போகிறோம். எனக்காக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி மிஸ் மதராசின்னு ஒன்று அழகாக கையில் கொடுத்து என்ன வேணால் பண்ணுமா, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. அதனாலவே என்னால் வெளியில் எங்கேயும் போகாமல் நான் இங்கே இருக்கேன். நம்ம எப்போ வந்து ஃபஸ்ட்டு போவோம் உள்ளே எப்போ போவோம் அப்படின்னு தான் யோசிக்கும் போது இல்லை நீ பண்ணு, உனக்கு இந்த கேரக்டர் சூட் ஆகும். சில டைம் நானே போய் சொல்லுவேன், இல்லை நான் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணட்டுமா, வேண்டாம் இது ரீச் ஆகும், நீ இதை பண்ணு, பர்டிகுலராக செலக்ட் பண்ணி உனக்கு இது செட் ஆகும், நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கூட ஹெல்ப் பண்ணுற அவர் இருக்கும்போது லைக் வாட் எல்ஸ் வி நீட். அதனால தான் நீங்கள் எடுத்தோடனே முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டீங்க. பெரிய ஒரு கேப்போ படித்து முடிச்சுட்டு ரொம்ப நாள் ட்ரை பண்ணது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நான் சின்ன சேனல்ஸ் மட்டும் ட்ரை பண்ணியிருக்கேன். லைக் இங்கே நான் பண்ணிட்டு இருக்கும்போதே நான் என்னோட MBAவும் கம்ப்ளீட் பண்ணேன், ஃபேஷன் டிசைனிங் கம்ப்ளீட் பண்ணேன். லைக் சைமல்டேனியஸாக ரெண்டுமே ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு எனக்கு சப்போர்ட் இருந்துச்சு இங்கே. ஸோ ஓவரால் எல்லாமே கவர் அப் பண்ணிட்டேன். உங்களோட ஃபேமிலியில் எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குது? என்ன அதிகமாக நம்புறதை விட இவங்களை அதிகமாக நம்புவாங்க. ஓகே குரு இருக்காப்ல பார்த்துப்பார், அவ்வளோதான், ஃபைன், சூப்பர் அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு எல்லாருக்குமே பயங்கர நம்பிக்கை இருக்கும் என்னோட வீட்லேயும் சரி. ஸோ கமிங் டு நேஹா, தீப்தி அப்படின்னு சொல்லி இப்போ என்ட்ரி கொடுத்துருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களோட இது ஃபுல்லாகவே மீடியா தான் மெயினாக இருக்கீங்களா? இல்லை, ஆக்சுவலி என்னோடய ப்ரொஃபஷன் வந்து டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ். நான் லைக் MS World டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் ஸோ விசா ஹெடாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து எனக்கு ஒரு ஜஸ்ட் லவ். எனக்கு லவ், ஆக்டிங் அண்ட் டான்ஸு ரெண்டுமே ரொம்ப லவ். பட் என் வீட்டில் அவ்வளோ சப்போர்ட் கிடையாது. இப்போ நான் பண்ணுறது கூட தெரியாது வீட்டில். இப்போ கூட நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் சொல்லி தான் வந்தேன். நான் ஆக்சுவலி இந்த சீரீஸ்க்காக நான் வரல.
ஆக்சுவலி இன்னொரு சீரீஸ்க்காக தான் நான் இந்த மிஸ்டர் மദ്രാസിல் நாங்கள் காஃபி டு காதல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ என்னோட பார்ட்னர், ஸோ அவங்க மூலியமாக தான் நான் இங்கே வந்தேன். ஸோ அது பண்ணுறது தான் ஐடியா. பட் அது மூலிமா நான் வந்து குரு ப்ரோ கூப்பிட்டு ஸோ அப்படியே இது மேட்சப் ஆகிடுச்சு. இப்போ அதுவும் சைட் பை சைட் போயிட்டு தான் இருக்குது. இப்போ அதை சைட் ஆக்கிட்டேங்கிறத சொல்கிறேன். இல்லை ஓகே, ரெண்டுமே மெயின் சமாளிக்கிற. வெல்கம் டு சினிமா. பட் தென் நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி இப்போ ஒரு விசா ஹெட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அது ஃபேமிலிக்காக இருக்கும். மேபி இது உங்களோட ஒரு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணுறீங்கன்னும் போது அதில் வந்து சப்போர்ட் வீட்டில் இல்லைன்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது? ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தானே, எப்பவுமே தெரியாமல் பண்ணணும். ரொம்ப 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 இப்போ எல்லாருக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கு பயம் இருக்கும் இல்லையா? சினிமாக்குள்ளே போயிட்டா சொந்தக்காரங்க என்ன பேசுவாங்க, இல்லை அவங்க ப்ராப்பராக இருக்காது எதுவுமே. இதுதான் சொந்தக்காரங்கள்ட்ட நான் பேசுகிறதே இல்லை. ஆக்சுவலி லைக் எங்கள் அப்பா சைடு அவ்வளோ கிடையாது, அம்மா சைடு தான். ஸோ அப்படி இருந்தாலுமே வந்து பேசுவாங்க, பின்னாடி பேசுவாங்க. அது அம்மா அப்பா ரொம்ப கொஞ்சம் ஓல்டு பீப்புள்னால அதை பற்றி ரொம்ப திங்க் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அதனால வேண்டான்னு சொல்கிறது. அண்ட் அதே மாதிரி சினிமாக்குள்ளே போனால் கெட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு இது. ஸோ அதனால் மோஸ்ட்லி வேண்டான்றது. நான் அது பேசி புரிய வச்சாலும் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுற மைண்ட் அவங்க இல்லை. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஓல்டுனால அந்த இது இல்லை. ஜஸ்ட் நான் ஷூட் போகிறேன்னு சொல்லுவேன், கைண்ட் ஆஃப் ஃபோட்டோ ஷூட். ஸோ அவ்வளோ தெரியாது, இந்த பண்ணுறா அது பண்ணுறா தெரியாது. சப்போர்ட்லாம் பார்த்தா அவ்வளோலாம் ஒன்றுமே இல்லை, எதுவும் இருக்காது. திட்டுவாங்க. நைட் 8 o'clock 6 o'clock, மோஸ்ட்லி 6 o'clock நைட் நீ வீட்டில் இருக்கணும், அதிகபட்சம் 8 o'clock. அதுதான் நான் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ ஷூட் சீக்கிரம் முடிச்சு நான் கிளம்பணும் ப்ரோ கெஞ்சுறது. அது மட்டும்தான். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷூட் பண்ணலாமான்னு கேட்டிங்கல்ல, பார்த்தீங்களா? ஒரு பக்கம் பேஷன், ஒரு பக்கம் வீடு. பட் அதுலேயுமே வந்து இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான டீம் இருக்கனால ஐ கேஸ் உங்களுக்கு வந்து ஒழுங்காக நான் படுற கஷ்டம் எனக்கு தாங்க தெரியும். ஒரு ஃபீமேல்ஸ் இருக்காங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த டைமிங் அனுப்புறது, அவங்களுக்கு எல்லாம் பண்ணுறது எல்லாமே இருக்கும். எப்படி முடிக்கிறீங்க? உங்களுக்கு வந்து அந்த பட்ஜெட்குள்ளெல்லாம் அடங்குதா ஓவரால் ஷூட்டிங்லாம்? இல்லை, என்ன விஷயம்னா இங்கே நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எப்படி வந்து சஸ்டெயினாக நீங்கள் வீடியோ போட்டிங்க ஃபஸ்ட்டு கேட்குறது தான். ஏன்னா நான் இந்த வீடியோன்னு கிடையாது, நான் மദ്രാசி 2019 April 14 ஸ்டார்ட் பண்ணேன். அப்போலேருந்து இப்போ வரைக்குமே எவ்ரி வீக் ஏதாவது ஒரு கலாட்டா வீடியோவோ இல்லை ஏதாவது ஒன்று ஃபன் வீடியோவோ நான் போட்டுடுவேன். அதுக்கப்புறமேட்டு இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து 2023 Feb 14 தான் ப்ரொமோ போட்டேன் ஃபஸ்ட்டு. அது டியூஸ்டே போட்டு அதுக்கப்புறமேட்டு எவ்ரி தேர்ஸ்டே ஒரு வீடியோ போடணுங்கிறது பிளான். இப்போ வந்து 96th எபிசோடு இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ வரைக்கும் ஒரு வீக் கூட மிஸ் ஆனதே கிடையாது. லாஸ்ட் இயர் வந்து ஃப்ளட்டு, அதுக்கு முன்னாடி வந்தப்போ ஃப்ளட்டு, எது வந்தப்பயுமே இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு அந்த கேப்பே இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா, இங்கே எல்லாமே வந்து நான் தான் பண்ணுவேன். ஸ்கிரிப்டு, டைரக்ஷனு, ஸோ ஒரு லொக்கேஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும். மோஸ்ட்லி இப்போ டீம் சைட்லேருந்து ஒரு சில சப்போர்ட், இப்போ நான் கேட்குறேன் அப்படின்னா அவங்க சைட்லேருந்து இருக்கிற சப்போர்ட்லாம் கொடுத்துருவாங்க. நிறையா லொக்கேஷன்ஸ் வந்து இப்போ சௌமியாவோட ஃப்ரெண்டோட வீட்டில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க தீப்தியோட வீடு. என் டீம்லேயே என் கூட இருக்கிற ஒரு பையன் வந்து பார்ட் டைமாக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறான். அந்த ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் தான் இப்போ எங்கள் சீரீஸில் வர ஆஃபீஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா சைட்லேருந்துமே எங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடச்சிது. அதுக்கப்புறமேட்டு டீமில் வந்து கிட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வீட்டில் ஒரு ஷூட் இருக்கும். இந்த மாதிரி நிறையா இப்போ ஷூட்டிங்காகவே ஒரு ஷூட்டர்ஸ் போய் எடுத்து பண்ணுற அளவுக்குலாம் இருந்தால் அவ்வளோதான், எவ்ரி வீக்கில் எவ்ரி மந்த்து கூட வர முடியாது. இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் இருக்கனால டக்குன்னு வந்துடுறேன். அது இல்லாமல் நான் வந்து ரொம்ப ப்ராப்பராக உட்காந்து நோட் பண்ணி ரிட்டனில் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணுறாங்க கிடையாது, வாய்ஸ் நோட் ஸ்கிரிப்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ராவலு இந்த மாதிரி எனக்குன்னு ஒரு தனி ஜோன் கிடச்சாவே போதும், டக்குன்னு ஒரு 1/2 hour ஒரு எபிசோடு இந்த மாதிரி முடிச்சு வச்சுருவேன். அதனால் எனக்கு யாரோடது எப்போங்கிறது ஈஸியாக தெரியும். நான் தான் வேறு ஆன் ஸ்க்ரீன்லேயும் வேறு நடிக்கிறேன்ல. அப்படி இருக்கும்போது வந்து இப்போ என்னோடதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ரோல் போட்டதுக்கு அப்புறமே தான் நான் பேசுவேனே. நான் என்ன பேசுவேன்னு எனக்கே அப்போ தான் தெரியுமே, ஆனால் நான் பேசிவிடுவேன். இப்போ இவங்கெல்லாம் என் கூட இருந்து ஒரு இடத்துல இறங்குற மாதிரி இருக்குன்னா மட்டும்தான் ஆப்போசிட்டில் இருக்க அவங்க டைலாக்கை பேசுவாங்க. இல்லை ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டே இருக்குன்னா நிப்பாட்டவே மாட்டாங்க. அதை அப்படியே எடிட்லிங்கெலாம் மேட்ச் பண்ணிவிடுவோம். அதனால் இப்போ பர்டிகுலராக இவங்க சீனாக அந்த ஒரு நாள் போதும், நான் வச்சு மேட்ச் பண்ணிவிட்டு அவங்கள மறுபடியும் இப்போ இவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க. சௌமியா வந்து மோஸ்ட்லி எங்கள் கூட மட்டுமே தான் ட்ராவல் பண்ணுறதுனால பிரச்சனையே கிடையாது. இப்போ அவங்களோட சீன்ஸ்லாம் நான் ரொம்ப நிறுத்தி நிதானமாக ஓரளவுக்கு ரிலாக்ஸாக எடுப்பேன். இப்போது தீப்தி சைட்லேருந்து வராங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு சைடு மட்டுமே தீப்தி பேசுகிறது மட்டுமே, ஆப்போசிட்டில் நான் பேசுகிறதா இருக்கட்டும், கையில் பேசுகிறதா இருக்கட்டும், அதெல்லாம் நான் எடுக்கவே மாட்டேன். அதை மட்டும் வச்சு நின்று பேச நெக்ஸ்ட்டு முடிஞ்சு கிளம்பிடுமா, அப்பாடா ஒரு டீ ஒன்று எடுத்துகிட்டு வாங்க, இதுக்கப்புறமேட்டு தான் எங்களோடது ஸ்டார்ட் ஆகுங்க. ஸோ இப்போ மதராசி, மிஸ்டர் மதராசி, மிஸ் மதராசின்னு இருக்குது. இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற அந்த ஒரு ஆள் வந்து யாரு? நான் தான். நீங்கள் ஃபுல் கலாட்டா குரு தான் அதை ஃபுல்லாகவே பண்ணுறது.
உங்களுக்கு கீழே வந்து லைக் அசிஸ்டன்ட் டைரக்டர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆட்கள் கேமராமேன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்களா எப்படி? என்னன்னா இப்போது பர்டிகுலராக இப்போ இங்கே வந்து கேமராமேன்ஸ்னு சொல்லி இருக்காங்கல்ல, எங்கள் இதில் அப்படின்னா யாருமே பர்டிகுலராக சூஸ் பண்ணி வச்சுக்கல. ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ இவங்களோட டைமிங்ஸ் திடீர்னு மாறுது அப்படின்னா, இப்போ நான் ஒரு கேமராமேனுக்கு வந்து நான் டேட் கொடுத்துட்டு மறுபடியும் இவங்க சொல்கிற டேட்டுக்கு அவர் வரலன்னா நான் இந்த சஸ்டெயினாக போட முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரிலாம் அப்போ வந்து இந்த காமெடி வீடியோ எடுக்கிறனால பிரச்சனையே கிடையாது. அது வந்து கட்டாக இதெல்லாம் எல்லாமே வந்து A to Z, அது வந்து A to B தான். டக்குன்னு இது ஒரு கட்டு, அடுத்து இன்னொரு கட்டு, அது இப்போலானாலுமே நாளைக்கு எடுத்துக்கலாம். இது அப்படி இல்லை, ஒரு ஸ்டோரிங்கிறனால ட்ராவல் பண்ணுறதுனால எங்கள் கூடயே டீம்லேயே வந்து ஆக்ட் பண்ணுறவங்கள வந்து எப்படி கேமராமேனாக மாற்றி பார்த்தா தெரியும்ல இவனுக்கு இது இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு. நான் அவனுக்கு அது இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத பார்த்து சும்மா இப்போ ஒரு கேமராமேன் இருக்காங்க, அவர் எடுத்துகிட்டு இருக்காரு, இப்போ கிம்பிளில் தான் எடுக்கிறாங்கன்னா இந்த ஷாட் முடிச்சோன்னே எவ்வளோ பெரிய கேமராமேன் இருந்தாலும் சரி அவங்களுக்கு கை வலிக்கும். அப்போ அந்த செகண்ட் அவங்க கொடுக்க போகிறப்ப ஃபஸ்ட்டு எந்த கை போய் வாங்கும்போது அவனுக்கு தான் அந்த கேமராவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். அப்படி வந்து சேதுன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க கூட காஃபி டு காதல், அது வந்து அதில் அவன் தான் ஹீரோவாக பண்ணுறான். அவனுக்கு வந்து அந்த கேமராவோட இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சுது. அவன் கிம்பிள் பிடிக்கணுங்கிற ஆசை இருந்துச்சு. கிம்பிள் பிடிக்குமா, நான் எனக்கு கேமரா பண்ணுறது இன்ட்ரெஸ்ட்ண்ணா வா அப்படின்னு சொல்லி அவனுக்கு நான் சொல்லி கொடுத்து எனக்கு நான் கற்றுக்கிட்டது எப்போனா, கொரோனா டைமில் வேறு ஆளே இல்லை, நானும் சௌமியா மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நாங்கள் 2 பேர் தான், மற்றவங்களாம் இருந்தாங்க, ஆனால் அவங்களாம் ஆக்டிங் பண்ணுறவங்க கிடையாது. நாங்கள் 2 பேர் தாங்கும்போது அங்கே எடிட்டிங் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை, நானே தான் எடிட் பண்ணேன். கேமரா பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, நானே தான் கேமரா பண்ணேன். அப்போ நான் கற்றுக்கிட்டதான் இவன்கிட்ட கற்றுக் கொடுத்து அவனை வச்சு தான் இப்போ நான் சீரியஸில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஆக்டிங்காக உள்ளே வந்த ஒருத்தன் தான் ஃபுல் டைம் எடிட்டராக இருந்தான். ஏன்னா ஒரு எடிட்டர் வந்து ஃபுல் டைமாக வீக்லி 30 minutes வீடியோ, ஃபுல் ஃப்ளெக்ஸ்டாக இருக்கணும் வீடியோ. அதே சமயம் ப்ரோமோவும் டியூஸ்டே ஆனால் வரணும். அப்போது ஃபுல் டைமாக ஒருத்தர் ஆஃபீஸ்லேருந்து எடிட் பண்ணால் மட்டும்தானே உண்டு. ஒரு ட்ராவல் பண்ணுற டைம் கூட நமக்கு சேவ் பண்ணுங்கிறதாக 24/7 ஆஃபீஸ்லேயே இருந்து ஒரு பையன் எடிட் பண்ணுறான். அவன் ஆக்டிங்காக மட்டுமே இங்கே வந்த பையன். அவனும் இந்த சீரீஸில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணுறான். இப்போ நான் நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிற சீரீஸில் அவன் தான் ஒன் ஆஃப் த லீட். மீடியாவில் உங்களுக்கான ஒரு நல்ல இடத்த உருவாக்கணும்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க. இன்றைக்கி வந்து 3 சேனலில் வந்து நீங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வரவங்களுக்கு வந்து என்ன பிடிக்கும் அதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி இல்லை. இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக பேக் போனாக ஃபேமிலி இருக்கணும்ல, அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? இப்போ ஒய்ஃப் அப்படின்னு பார்த்தா அவங்களுமே மீடியாவில் இருந்தவங்க தான். ஒரு சேட்டலைட் சேனலில் ஒரு ப்ரோக்ராமிங் டைரக்டராக இருந்தவங்க. அதனால் வந்து தெரியும் மீடியானா டைமிங்லாம் கிடையாது, டைம் கிடைக்கிறப்போ போய் எடுக்கணும், டைம் கிடைக்கிறப்ப தான் அப்லோடு எடிட்டிங். நானும் எடிட்டரோடு உட்காந்தா தான் ஒரு டேரக்டராக எனக்கு அவுட் கிடைக்கும். ஷூட் முடிஞ்சிருச்சுன்னா எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போவாங்க. என்னால் அதுவும் பண்ண முடியாது, எடிட்டிங்க்கும் போய் உட்காரணும். இது எடிட்டிங் ஓகே சொல்லியாச்சு, எடிட்டர் பார்த்துப்பாருன்னா அடுத்த ஷூட்டுக்கு நான் உட்காந்து ஸ்கிரிப்ட் பண்ணணும்ல. இப்படி எல்லா விதமாகவும் புரிஞ்சுக்கிறனால கொஞ்சம் எஸ்கேப் ஆகிடுறேன். இவங்களை வந்து தீப்தியாவும் இவங்களை வந்து கயலாவும் நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஓகே, அதே நடுவில் வந்து அந்த குரு தான் இருக்க போகிறாரு. கயல் தீப்தி, நீங்கள் எப்படி கயல் கிட்ட பேசுவீங்களோ அப்படி கயல் கிட்டயும் தீப்தி கிட்டயும் பேசு. இது மாதிரிலாம் பண்ண எனக்கு சிரிப்பு வந்துடும் ப்ரோ. குருவாக மாறுங்க. இல்லை இந்த நேரத்தில் நான் குருவாக தான் இருக்கேன். குரு இப்படிலாம் இருக்க மாட்டார். பேச முடியலல்ல, பெயின்ஃபுல்லாக இருக்கா? இதே மாதிரி தானே எனக்கும் இருந்தது. பாஸோட எப்படி இருந்த நான் கேட்கும்போது, அப்படிலாம் இல்லைடா, நீ தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குற, நான் கரெக்டாக தான் இருக்கேன். என்ன இப்போ தெரியுதா? பார்க்குற பார்வையை மாற்றுறது ஆப்போசிட்டில் இருக்கவங்க பண்ணுற செயலில் தான் இருக்குது. ஓரளவுக்கு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணலையே. நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணலை, மற்றது எல்லாமே பண்ணல. அங்கே ஸ்டூடியோவில் நீ இருந்தனால நான் ஃபோட்டோ ஷூட் பண்ண தெரிஞ்சுது. உன் ஆஃபீஸில் நான் டெய்லி நான் வந்துட்டா போயிட்டு இருக்கேன். இல்லை பர்த்டே பார்ட்டி போனியே, அப்போ எடுத்திய ஃபோட்டோ. அப்போது என் கண்ணுக்கு ஒரு ஃபோட்டோ வந்தது, அங்கே எத்தனை ஃபோட்டோ எப்படி இருந்ததோ. நீ ஹாப்பியாக இருக்கல? உன் கண்ணுக்கு அப்படி தெரியுதா? பார்த்தனே, நான் ஃபோட்டோ ஷூட்டில் பார்த்தனே. ஒருத்தவங்க ஒரு ஃபோட்டோவில் சிரிச்சாங்கன்னா சந்தோஷமாக இருக்காங்கன்னு தானே அர்த்தம். நான் அதை மட்டும் பார்க்கல குரு. வேற என்ன பார்த்த? 2 பேரும் கண்ணை பார்த்துக்கிட்டது, அதில் லவ் இருந்தது. ஓ, கண்ணு பார்த்துக்கிட்டா லவ்? அப்போ நீ என்ன கண்ணு நம்ம பார்த்து பேசுகிறோம், லவ்வா? இல்லையே, நீ கேள்வி கேட்கறதுனா ஆன்சர் பண்ண. நீ மாறிட்ட குரு. நான் இன்னும் நீ தான் நினச்சிட்டு இருக்கேன்னு நான் தப்பா நினச்சேன். நம்ம 2 பேர் லவ் பண்ணுறோம்ல, இன்னும் என் கயல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? ஒரு சில விஷயத்தெல்லாம் பேசி புரிய வச்சாதான் உண்டு. ஒரு சில விஷயத்தை எவ்வளோ பேசினாலும் புரியாது. ஐயோ, கயல் வந்து அடுத்தே ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க.
மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர், ரொம்ப அழகா வந்து டக்குன்னு தீப்தி வந்து என்ட்ரி கொடுத்துட்டாங்க. ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி வந்து ஒன்று விளையாடலாம், ஓகேவா? அந்த வேர்டை கேட்கும் போது என்ன இன்சிடென்ட் ஞாபகம் வருதோ அந்த மாதிரி. ரெடி? ரிஜெக்ஷன்ஸ். நார்மல் ரோல் கூட நான் செலக்ட் ஆனதில்லை, நிறைய ரிஜெக்ஷன் என்னோட லைக் சினிமா கெரியரில் இருந்திருக்கு. லைஃப்பில் எல்லாருக்குமே ரிஜெக்ஷன்ஸ் இருக்கணும். ஆக்சுவலி என்னென்ன காரணங்கள்லாம் வச்சு ஒருத்தனை ரிஜெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ காரணங்களும் இருந்திருக்கு. ரிஜெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பாங்களா, அந்த மாதிரி தான். இப்போ பிக் பாஸில் என்னதான் கூட பேசி பழகினாலும் வேறு வழியில் நாமினேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா நாமினேட் பண்ணிவிடுவாங்கல்ல, அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான். நான் மற்றவங்களையும் குரலாம் சொல்ல மாட்டேன் எப்போவுமே. அவங்க சுச்சுவேஷன்ஸ் இங்கே சினிமான்னு இல்லை, எல்லாரோட லைஃபுமே நம்ம சென்னை டிராஃபிக் மாதிரி தான். கிடைக்கிற கேப்பில் யாராக இருந்தாலுமே பூந்து போகணும் தான் பார்ப்பேன் தவிர நீங்கள் போங்க சார்னு விட மாட்டாங்க. விடுற ஒரே இடம் ஆம்புலன்ஸ்க்கு மட்டும்தான். மற்றபடி எல்லாருமே அவங்க கேப் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. லீனாக இருக்கிற பையன், பிளாக்காக இருக்கிற பையங்கிறது தான். அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. நானும் நிறைய அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அது பழகிருச்சு. ஒரு வாட்டி சொன்னால் பரவாயில்ல, பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி சொல்லும்போது ஓகே. அதுக்காக நான் ஜிம்முக்கு போயிட்டு உடம்பு ஏற்றிட்டு மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் தமிழ்நாடு வாங்கணுங்கிற தாட்லாம் இல்லை. நான் இப்படி தான், இதை நான் வச்சு எப்படி பிடிக்க வைக்க முடியுமோ பிடிக்க வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. மாம் அண்ட் டேட் தான் எதுவும் போனாலும் பண்ணாத அந்த ஸ்டாப் ரிஜெக்ட் பண்ணுறது. ஸோ அதிலிருந்து தான் அவங்களுக்கு ஒரு பயம், அவ்வளோதான். எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறா அப்படிலாம் இல்லை. அதை தாண்டி நிறைய பொண்ணுங்க பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்தும் அவங்க அலோவ் பண்ணலாம். பட் இருந்தாலும் அவங்க நோனா நோ, அதுதான் ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன். இப்போ அதை உடச்சிட்டு நான் வெளியே வந்துட்டேன், அவ்வளோதான். இனிமேல் ரிஜெக்ஷன் கிடையாது. நீங்கள் தமிழ் தான்? தமிழ் தான். ஓகே, எல்லாருக்கும் ஒரே கேள்வி, ஒரு மனுஷனை பார்த்தா நம்பணும். அந்த மாதிரி ஆப்போசிட்ல ஏதாவது நீ பண்ணணும். இப்போ மறுபடியும் அதே கொஸ்டின், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? லைக் MS டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் விசா. உங்கள் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்களா, நிறைய வந்து கையல் விட்டுறாதீங்க, கையல் விட்டுறாதீங்க, இந்த மாதிரி வந்து கையல் வந்து லைக் முடிச்சு விட்டீங்க போங்க, இந்த மாதிரி இருங்க பாய்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் படிக்கும்போது எப்படி இருக்கு? நீங்கள் தான் சொல்லணும். கையலுக்கு தானே. எனக்கு வந்து எனக்கு தெரியும், நான் இவ்வளோ லைக் 2 இயர்ஸாக ட்ராவல்னும் போது கையல் எனக்கே ரொம்ப ஸ்பெஷல். அப்படி இருக்கும்போது பார்க்குறவங்க எல்லாருக்குமே இன்னும் கனெக்ட் ஆகிருக்கும் அவங்களோட லைஃப்பில். ஆக்சுவலி கமெண்ட் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் எல்லாருமே அவங்களோட லைஃப்பில் வந்து ஒன்று தான் கையெல்லாம் நினச்சிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அவங்களோட பார்ட்னரை கையெல்லாம் பார்த்துருப்பாங்க. அதனால மட்டும்தான் அந்த கமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். நான் கையல் அப்படின்னு நினைக்கும் போது கையல் தயவு செஞ்சு விட்டுறாது அப்படின்னு அவங்க அந்த ஏக்கத்தை காட்டுவாங்க. ஸோ அதை பார்க்கும்போது ஓகே, இந்த அளவுக்கு அவங்க கனெக்ட் பண்ணிக்கிறாங்கன்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதுதானே எதிர்பார்த்தோம் நம்ம. லைக் ஆஸ் அன் ஆர்டிஸ்டாக ஒருத்தவங்க வந்து சொல்லணும் நீ நல்லா நடிச்சிருக்கேன்னு. பட் அது கமெண்ட்ஸ் ஆனால் அது வந்து அவங்களோட அந்த கமெண்ட்டில் தான் தெரியும் ஓகே அவங்க எவ்வளோ தூரம் பார்த்துருக்காங்க அப்படின்னு. அப்படியே சொல்லுவாங்க லைக் கையல் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க குருவை, இப்படியே இருந்தீங்கன்னா அவ்வளோதான், தீப்தி கூட்டிகிட்டு போயிடுவா பார்த்துக்கோ அப்படிலாம் சொல்லும்போது ஓகே ஃபைன் சூப்பர் நல்லா இருக்குல்ல அப்படின்னு இருக்கும். எல்லா கமெண்ட்ஸுமே பார்ப்போம், மோஸ்ட்டாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் கமிங் டு தீப்தி, இந்த மாதிரியான கமெண்ட் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்தது ஆல்ரெடி உங்களுக்கான ஒரு ஃபேன்ஸ் இருக்கும் போது நீங்கள் என்ட்ரி கொடுக்குறீங்கனாலே உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஒரு இருக்கும்ல, ஒரு தாட் கண்டிப்பாக இருக்குது, என்ன இவங்க வந்துட்டாங்களே இவங்க சேர மாட்டாங்களோன்னு. அதை நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாம்? லைக் அந்த கமெண்ட்ஸ் நான் பார்ப்பேன், பட் அதை அவாய்ட் பண்ணிவிடுவேன். அது ஒரு பக்கம் ஒரு 50%. பட் இருந்தாலும் அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே ட்ரூ. லைக் நம்ம ஒரு 5 years 6 years லவ் பண்ணிட்டு வரும்போது திடீர்னு ஒரு பொண்ணு குறுக்க இந்த கௌஷிக் வந்த மாதிரி அந்த மாதிரி இருந்தால் எப்படி ஸோ அதனால் இருக்கும். பட் அது தவிர்த்து வந்து லைக் சில பேர்லாம் வந்து தீப்தி குரு பேர் சூப்பராக இருக்குது, தீப்தி குரு நல்லா இருக்குது, குரு நீங்கள் தீப்தியே லவ் பண்ணுங்க, அந்த மாதிரிலாம் வரும்போது அப்போ எங்களோட பேரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, பிடிச்சிருக்கு அந்த இடத்துல. ஸோ நான் நினச்சேன் அவங்க 2 பேருமே ஃபேஸை பார்த்துட்டாங்க. ஸோ யார் நடுவில் வந்தாலுமே அந்த ஸ்பேஸை வந்து நான் இது பண்ணணும். ஸோ அது கிடைக்காது. ஏன்னா அது மக்கள் லைக் இதில் வந்து நாங்கள் 2 பேருமே வந்து ரெஜிஸ்டர் ஆகிட்டோம். கையல் குரு இருக்கிற இடத்துல தீப்தி குரு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப கம்மி டைமில் வந்து ஒரு கேரக்டர் ரெஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் ஷி டிட் தட். அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே சூப்பர், நீ கரெக்டாக பண்ணுற நேஹா, ஓகே டான். உங்கள் எல்லாருக்கும் உங்களோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ஞாபகம் இருக்கா? டக்குன்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட்லாம் பேமெண்ட்டே கிடைக்காது ஸ்டார்டிங்கில். சம் ரேண்டம் மூவியில் வந்து என்ன ஒரு ஆர்டிஸ்ட்டு ஜூனியர் ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிருக்கேன் நான். ஸோ அதுக்கு 800 சம்திங் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப பெரிய அமௌண்ட் ஒன் டேக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சினிமா. அது சும்மா தூரத்துலேருந்து பார்க்குறது கூட அது நல்லா இருக்கும். அதனால அன்றைக்கி ஃபுல் டே நான் ரொம்ப ஹாப்பியாக எல்லாமே பார்த்துட்டு ஓகே இப்படி தான் இருக்கும், கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனோட வீட்டுக்கு வந்தாச்சு.
ஒருத்தவங்களுக்கும் ஒரு கதைகள் இருந்துச்சு. ஈக்குவலி இவ்வளோ பேஷனேட்டான பர்சன்ஸ் எல்லாருமே சேரும்போது கண்டிப்பாக அது ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயமா மாறும்னு நினைக்கிறேன். அண்ட் மதராசி, மிஸ்டர் மதராசி, மிஸ் மதராசின்னு இன்னும் பல மதராசிகளாக வந்து தொடர நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ ஸோ மச். Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.